பார்த்து வருகிறோம். செல்போன் பேசியபடியே கார் ஓட்டிய வழக்கு தொடர்பாக டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. செல்போன் பேசியபடியே கார் ஓட்டிய வழக்கின் தொடர்பாக டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கி மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. செல்போன் பேசியபடியே கார் ஓட்டிய வழக்கு தொடர்பாக டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய பிரபல யூடியூபராக இருக்கக்கூடிய டிடிஎஃப் வாசன் கடந்த 15ஆம் தேதி மதுரை உறுப்பியாக இருக்கக்கூடிய அந்த விரவனூர் சுற்றுச்சாலை சுங்கச்சாவடி அருகே சென்ற போது தொலைபேசியை கையில் வைத்து பேசியவாறு ஆபத்தான முறையில் வாகனத்தை இயக்கினார் என்று உட்பட கிட்டத்தட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 29ஆம் தேதி சென்னையிலிருந்து அவர் கைது செய்யப்பட்டு மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையிலே இன்று மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சுப்புலட்சுமி அவர்களுடைய முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் தரப்பு வழக்கறிஞரும் அரசு தரப்பு வழக்கறிஞரும் கடும் வாதம் நடைபெற்று வந்த நிலையில் பிற்பகல் உணவு இடைவெளிக்கு பிறகு வாதமானது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அவருக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் இதுபோன்று வீடியோக்கள் பதிவேற்றம் செய்ய மாட்டேன் என்று எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு மன்னிப்பு வீடியோவும் அவருடைய யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே அதிவேகமாக சென்று விபத்துக்கள் ஏற்பட்ட நிலையிலே 10 ஆண்டுகால அவருக்கு இருசக்கர வாகன உரிமமானது ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது கோயம்புத்தூரிலே 4 சக்கர வாகனம் ஓட்டுவதற்காக அவர் LLR பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஆபத்தான முறையிலே வாகனத்தை இயக்கி வந்தார் என்று 28ஆம் தேதி நான் ஏற்கனவே சொன்னது போல வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று காலை முழுவதுமாக விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையிலே பிற்பகல் 1 மணிக்கு முன்னதாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் JM 6 அவர் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி சுப்புலட்சுமி அவர்கள் தொடர்ந்து வாசனிடத்தில் ஏன் இவ்வாறு அதிவேகமாக பயணம் செய்கிறீர்கள், ஏன் இது மாதிரி வீடியோக்கள் பதிவேற்றம் செய்கிறார்கள் என்று கேட்டதற்கு நான் அவ்வாறு அதிவேகமாக செல்லவில்லை, என் மீது தவறான வழக்கு புனையப்பட்டிருக்கின்றது என்று வாசன் தரப்பில் தெரிவித்த நிலையிலே தொடர்ந்து அவருக்கு தற்போது நீதிபதி சுப்புலட்சுமி அவர்கள் ஜாமீன் வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல அவருக்கு சில உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது இதுபோன்ற வீடியோக்கள் இனிமேல் வெளியிட மாட்டேன், குறிப்பாக அதிவேகமாக பயணம் செய்ய மாட்டேன் என்றும் மறுப்பு வீடியோ ஒன்று பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே கடந்த 2 நாட்களாக பரபரப்பாக காணப்பட்ட டிடிஎஃப் வாசனுடைய அந்த கைது நடவடிக்கைக்கு தற்போது நீதிபதி அவர்கள் ஜாமீன் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.